மாலை வணக்கம். வணக்கம் நல்ல பழக்கம் இல்லையா? வணக்கம் சொல்றது. இப்ப உங்களை மகிழ் வைக்கிற செயல்பாடு, உங்களை சந்தோஷமா சிரிக்க வைக்கிற ஒரு மகிழ்ச்சியான செயல்பாடு பண்ணலாமா? இப்ப காகம் இருக்குல்ல, காகம் இங்கிலீஷ்ல க்ரோ சொல்லுவோம். காகம் காகம் என்ன பண்ணா? பறக்கும். காகம் என்ன பண்ணா? வேற என்ன பண்ணா? கத்தும். கத்தும் சொல்லக்கூடாது. காகம் கரையும். காகம் எப்படி கரையும் தெரியுமா? நான் செஞ்சு காட்ட போறேன், நீங்களும் அதே மாதிரி பண்ணணும். இதை பண்ணலாமா? கா கா கான்னு கத்தாது. அது கத்துற சத்தத்தை கேட்டிருக்கியா? முயற்சி பண்ணா உங்களுக்கு நல்லா வரும். சரியா? அடுத்ததா டாக், நாய். என்ன பண்ணும்? உரைக்கும். கை தட்டுங்க. அந்த மாதிரி குறைக்கிறப்ப நாய்கிட்ட போலாமா? போகக்கூடாது. சரியா? சரி, அடுத்து குட்டி நாய் இருக்குல்ல, பப்பி. நம்ம இங்கிலீஷ்ல படிக்கிறோம் இல்லையா? பப்பி எது மாதிரி குறைக்கும்? சின்னதா மெதுவா சத்தம் கொடுக்கும். எப்படி பண்ணா? அது மாதிரி சரியா? அப்படிதானே வரும் சத்தம். அடுத்ததா உங்களுக்கு பிடிச்ச ஒரு மிருகம் குரங்கு. குரங்கு என்ன பண்ணா? சத்தம் போடும் இல்லையா? அது. அடுத்ததா உங்களுக்கு பிடிச்சது பூனை. எப்படி கத்தம்? நான் ஃபர்ஸ்ட் பண்ண, நீங்க பண்ண. அதே மாதிரி இருக்கா? முயற்சி பண்றீங்க நீங்க கூட. அடுத்ததா பசுமாடு இருக்கு இல்லையா? கவு. அது எப்படி கத்தம்? பசு என்ன பண்ண? மேல் கத்தமா? இன்னும் அழகா பண்ணட்டுமா? ரொம்ப எல்லாம் அழுத்தி பிடிக்க கூடாது. மெதுவாக புரியுதா? முயற்சி பண்ணணும். மூக்கெல்லாம் அழுத்தி எல்லாம் பிடிக்க கூடாது. புரியுதா? நான் பல வருஷமா முயற்சி பண்ணி நான் கத்துக்கிட்டேன். அது மாதிரி நீங்களும் முயற்சி பண்ணணும். அடுத்ததா எருமை மாடு. அசல் முடிஞ்சு எருமை இருக்கும், கருப்பா இருக்கும் இல்லையா? அது எந்த மாதிரி பண்ண தெரியுமா? பார்த்துருக்கியா? சத்தம் அப்படிதானே இருக்கும். அதான் இருக்குமா சத்தம்? அடுத்ததா பன்றி. அதோட ஒலி அவ்வளவுதான். அது அப்படிதான் ஒலி கொடுக்கும். அடுத்ததா ஒரு வாத்து. வாத்து எப்படி கத்தான்? கத்தம். பார்த்திருக்கியா? அடுத்தது கோழி. அப்ப என்ன பண்ணா? கோழி கொக்கரிக்கும். கோழி என்ன பண்ணா? கொக்கரிக்கும். அடுத்தது கழுதைதான் கத்தும். கழுதை கொடுக்கிற ஒலிக்கு பேர் தான் கத்தும். நீங்க முயற்சி பண்ணா நல்லா வரும். அடுத்ததா கணைக்கும். குதிரை, ஹார்ஸ் என்ன பண்ணா? குதிரை வண்டி எப்படி போவான்? கை பண்ணுங்க. எப்படி பண்ணுங்க பாப்போம். முயற்சி பண்ணீங்கன்னா வரும். வீட்டுல போய் முயற்சி பண்ணுங்க. சரியா? அடுத்ததா என்ன? சிங்கம். என்ன பண்ணும்? முழங்கும்.
கத்துதுன்னு சொல்லக்கூடாது. சிங்கம் என்ன பண்ணா முழங்கும். அந்த ஓசைக்கு பேர் என்ன? முழங்கும். முழுங்கிறது இல்ல, சிங்கம் முழங்கும், கர்ஜிக்கும். அந்த சத்தம் கேட்ட காட்டுக்குள்ள மற்ற விலங்குலாம் நம்ம சிங்கராஜா பயப்படும். சரியா? அது மாதிரி நீங்களும் இந்த ஒலிகள் எல்லாம் பண்ணீங்கன்னு வச்சுக்க, கலை திருவிழால நீங்களும் என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கலாம், மொத பரிசா வாங்கலாம். முயற்சி பண்ணுவீங்களா? அந்த வாகனங்கள் என்ன ஃபாஸ்டா ஸ்கூட்டர் போகுது, செம்ம ஸ்பீட்ல போகுது. அந்த ஸ்பீடா போலாமா? போகக்கூடாது. ஹெலிகாப்டர் பணத்துல பறக்கும் இல்லையா? அதெல்லாம் அடுத்ததா யார போயிருக்கீங்க ஹெலிகாப்டர்ல? ஹெலிகாப்டர்ல பேரு நீ போயிருக்கியா? ஊர்ல இருக்க ஹெலிகாப்டர்ல இல்ல. சரியா? விமானம் ஏரோப்ளான்ல தான் நிறைய பேர் போக முடியும். ஹெலிகாப்டர்ல 2 பேர் 3 பேர் தான் போக முடியும். போகலாம். முக்கியமான விஷயம், இப்போ வெள்ளம், இப்போ மழை காலத்துல வெள்ளம் வந்து நிறைய பேர் பாதிக்கிறாங்க இல்லையா? எங்கெல்லாம் பாதிச்சிருக்காங்க, யாருக்கு என்ன உதவி தேவைப்படுதுன்னு செக் பண்ணணும்னா ஹெலிகாப்டர்ல போயிட்டு முக்கிய அதிகாரிகள்லாம் பார்த்துட்டு வருவாங்க. இந்த ஏரோப்ளான்ல எவ்வளோ பேர் வேணாலும் போயிடலாம். சார் நிறைய வாட்டி போயிருங்க. கூடிய சீக்கிரம் நீங்களாம் போகணும் ஏரோப்ளான்ல. போலாமா? அடுத்த ட்ரெயின்ல போயிருக்கீங்களா எல்லாரும்? ட்ரெயின் மாதிரி பண்ணலாமா? அது மாதிரி அடுத்தது என்ன பண்ணலாம்? அதான் ஸ்பீடா போகுது வண்டி. ஆட்டோ இல்ல, தொண்டை கொஞ்சம் கட்டி இருக்கு, நான் இன்னொரு நாள் செஞ்சு காட்டுறேன். ஆட்டோ மாதிரி வரும். சரியா? அது மாதிரி ஒலிகள்லாம் கொடுக்கலாம். அடுத்தது இப்போ ஒரு தாத்தா, ஒரு அப்பாவும் ஒரு குழந்தையும் பேசுறாங்க. எல்லாம் கண்ணை மூடுங்க பார்ப்போம். ஏம்மா ஏம்மா இன்னைக்கு ஸ்கூலுக்கு போல நீ? எந்த பாப்பா பேசுச்சு இப்போ? யார் பேசுனத? ஷாலினி பேசுச்சா? பிரியா பேசுச்சு? யார் பேசுனத? பிரியா. இது பேர் என்ன தெரியுமா? பல்லக்குடை. தொண்டைக்குள்ள பல்லக்குடை. புரியுதா? இது மிமிக்ரி சொல்லுவோம். என்ன பண்ணலாம்? கலகலப்பா சந்தோஷமா படிக்கலாம். படிக்கிறது கஷ்டமா ஈஸியா? ஸ்கூலுக்கு வர்றது கஷ்டமா ஈஸியா? ஸ்கூலுக்கு வராம வீட்டுல இருந்தா டிவி தான் பார்த்துட்டு இருப்பேன், போனை தான் பார்த்துட்டு இருப்பேன். ஸ்கூலுக்கு வந்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பொருட்களை பார்க்கலாம், நம்ம நண்பர்களெல்லாம் பார்க்கலாம், புதுசு புதுசா சொல்லி கொடுக்குற கதைகளை கேட்கலாம், பாட்டு பாடலாம். துர்கேஷ் நீ எழுந்துருங்க. அந்த 2வதுல ஒரு பாட்டு இப்ப சொல்லி கொடுத்தல, ஃப்ளை ஃப்ளை பாடுங்க பாப்பா ஆக்ஷனோட. Fly 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 like a bird, flow 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 like a river, hop 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 like a flag, grow 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 like a grass. Very good, super. வராம இந்த பாட்டெல்லாம் கத்துக்க முடியுமா? அதனால டெய்லி ஸ்கூலுக்கு வரணும். கலகலப்பான வகுப்பறை காட்டுமா? கலகலப்பான வகுப்பறை. யார் வகுப்பறை? நம்ம வகுப்பறை. சரியா? சொல்லுங்க பாப்பா, அங்க பார்த்து சொல்லுங்க. எங்க வகுப்பறை? கலகலப்பான வகுப்பறை.